அதுல இது சொல்லப்பட்டதுக்கு எழுதியிருப்பாங்க. ஏசாயா 53 இங்க பிலிப்பு அவங்களுக்கு விவரித்து சொன்னதை ஏசாயா 53ல 8 படிங்க. பக்கம் 860 பக்கம். பாதிக்கப்பட்டார். பாருங்க, இடுக்கணிலும் நியாயத்திற்குள்ளும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோ தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலினால் அவர் பாதிக்கப்பட்டார். இப்போ இந்த வார்த்தைகள் நியாயப்பிரமாணத்துக்கு பக்கமாக இருக்குது. அங்க இயேசு வருவதற்கு முன்பாக என்ன செய்து இருக்குது. இத இயேசு வருவதற்கு முன்பாக படிச்சாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. பாதிக்கப்பட்டார், அழிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். யார் அழிக்கப்பட்டார், யார் நொறுக்கப்பட்டான்னு இயேசு வருவதற்கு முன்பாக தெரியாது. அப்போ இந்த வார்த்தைலாம் அப்ப என்ன செய்யணும்? மறைமுகமாகவே இருந்திருக்கும். காலங்கள் வரும்பொழுது இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதனாலதான் தேவன் சொன்னார், இயேசு சொன்னார், காலங்களை அறியாமல் போவது என்ன? இந்த காலத்துல மழை வரும்னு சொல்றீங்க, இந்த காலத்துல இப்படி இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் போனது என்ன அப்படிங்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற அப்போஸ்தலரை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கோ பிதாவின் ஆதீனத்தை அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எரிச்சுவாரு, வெளிப்படுத்துவார். இதெல்லாம் அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனாலதான் அப்போஸ்தலர்கள் மேல்வீட்டில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது பிறகு இயேசு நமக்கு இப்படிலாம் சொன்னாரே, இப்படிலாம் சொன்னாரே என்று நினைவு கொடுத்தாங்க. அவங்க அந்த பூமியில இயேசுவோடு வாழும் பொழுது இயேசு என்னத்தை சொன்னாலும் அதை அவங்க உணர முடியாம இருந்தாங்க. ஏன்? இந்த பூமியின் தன்மையில் இருந்தாங்க. அவர் மறுரூபமாக்கப்பட்ட அப்போஸ்தலர் பெந்தேகோஸ்து நாள்ல ஆவியானவர் இறங்கி மறுரூபமாக்கப்பட்ட பிறகுதான் இயேசு நமக்கு இப்படிலாம் சொன்னாரே, இப்படிலாம் சொன்னாரே என்று நினைவு கூர்ந்தார்கள். இப்போ நமக்கு இந்த வார்த்தைகள் இயேசு வருவதற்கு முன்பே யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறார். அப்படியே தான் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து கூட ஒரு பிரசங்க அல்லது ஏசாயா புத்தகத்தை சொல்லாம ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் இதெல்லாம் சொல்ல இருப்பாங்க. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக மறைமுகமாக இருந்திருக்கும். அதுவே இருக்குது. ஏசாயா 61ல சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இப்படிலாம் இருக்கும். அது எப்பதான் நிறைவேறுது? அவர் வந்தபோது தான் நிறைவேறுது. இயேசு கிறிஸ்து வந்தபோது தான் நிறைவேறுது. அப்ப காலங்களை நாம் அறிந்து கொள்ளணும். ஆமென். நீங்க பழைய ஏற்பாடு படிச்சாலும் சரி, புதிய ஏற்பாடு படிச்சாலும் சரி, இது என்னென்ன காலத்துக்காக எழுதப்பட்டது என்பது. இப்போ இது பாருங்க, இது அடுத்த அதிகாரத்துல வேற காலத்துக்கு எழுதப்பட்டிருக்கும். அப்ப என்னென்ன காலத்துக்கு என்பதை நீங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் அறிந்து கொள்ளணும். அதை அறியாதபடி இருப்போம்னா பிரயோஜனப்படாது. இப்ப நீங்க நியாயப்பிரமாணத்தை இந்த காலத்துல பேசுவீங்க, உங்களுக்கு பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. அதே இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக படிச்ச சொன்னா அவர் பேர் வச்சவன். எஸ்ரா தன் நியாயப்பிரமாணத்திலே தன்னை பக்குவப்பட்டிருந்தானா. அவனுக்கு ராஜாக்கள் கண்ணில் தயவு கிடைத்தது. அவனுக்கு ஆசிரியர் எல்லாம் அவர் கொடுத்தார். ராஜாக்களே கொடுத்தார் அவன் ஞானத்தை பார்த்து. இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை இப்ப பேசணும்னாங்க என்ன தேவன் என்ன சொல்வாரு? பைத்தியக்காரன் சொல்வார், அக்கிரமக்காரன் சொல்வார். ஏன்? காலங்கள் வேற. அல்லேலூயா. அன்னைக்கு காலங்கள் அந்த காலம் அங்கே பொண்ணு பொருளை அள்ளி கொடுத்தாங்க. இப்ப காலம் கிருபை காலம். இந்த காலத்துல அதை கொண்டு நான் பேசினாங்க அக்கிரமக்காரன் சொல்வார். அதே தேவன் சொல்வார், அக்கிரமக்காரனே அகன்று போன்னு சொல்லுவார். காலங்கள் வேற. அல்லேலூயா. அதனால நீங்க பைபிள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரை நீங்க படிக்கும் பொழுதும் அந்த எழுத்து படிக்கிறது எப்பதற்கு எழுதப்பட்டது, நம்ம இப்ப என்ன காலத்துல இருக்கிறோம், நம்ம இப்ப என்ன காலத்துல இருக்கிறோம்? கிருபை காலத்துல இருக்கிறோம். கிருபை காலத்துல இருக்கிறோம். என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில முடித்தாரோ அன்னைக்கு நமக்கு கிருபை காலத்துல இருக்கிறோம். இந்த கிருபை காலத்துல நாம் இருந்தோம்னா எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா, நேற்றைய தினத்துல இங்க ஒரு பாட்டு அங்க வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு 10 நாள் திருவிழா நடக்குது. ஐயா திருவிழா நடக்குது. அங்க அவருக்கு ஒரு பிரசங்கிப்பாரு. அதுல நிறைய பைபிளை பத்தி பேசுவார். நிறைய பேசுவார். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், நீங்க ஒளியா இருக்கிறீங்க, நீங்க ராஜகுமாரர்கள், அப்படிலாம் பேசுவார். அவர் ராஜா, அவரா நம்ம ஏசுக்கிறோம். ஐயாவை சொல்றாங்கன்னா ராஜா, நம்மளாம் ராஜ இளவரசர்கள் அப்படின்னு. ஆனா வேதத்துல நமக்கு என்ன தெரிஞ்சு எழுதப்பட்டது. அப்போ ஒரு அதை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் எனக்கு தெரியும். அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா இது நல்லா பேசுறாரு அப்படின்னா உடனே அவர் நல்லா பேசுறாரா, எனக்கு
எனக்கு அவ்வளவு கோபம் வருது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு ஒரு அவர் வழியை மட்டும் பேசல, பல வழியை இணைச்சு பேசுறாரு. அது தப்பு. அவருக்கு புரிஞ்சிருக்கு. அவர் உடனே நீங்க கிறிஸ்தவனா கிறிஸ்துவ மட்டும் தான் பேசணும், அதுக்கு அவர் அந்த வழி மட்டும் தான் பேசணும், அடுத்ததெல்லாம் இணைச்சு பேசுறாரு பாருங்க. அவன் புரிஞ்சுக்கணும் பாருங்க. அப்போ நம்ம இந்த கிருபை காலத்துல இருக்கிறோம்னா, சபை பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்குன்னா அதைத்தான் பேசணும். கிறிஸ்துவ ஊழியக்காரனா கிறிஸ்துவை குறித்து தான் பேசணும். அதை நம்ம அடையாளத்துக்காக எடுத்துக்கொள்ளணும், நாம் நிலநோட்டத்துக்காக எடுத்துக்கொள்ளணும். கிறிஸ்து வருவதற்கு முன்பாக அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடு நமக்கு அடையாளம். அல்லேலூயா. ஆனா அது நிஜம் கிடையாது. பழைய ஏற்பாடு நமக்கு அடையாளம். இப்ப சாமியை போன புதிய ஏற்பாட்டுக்கு இப்ப நம்ம எடுக்க பத்தியா, அதுக்கு அடையாளமா நான் உங்களுக்கு எடுத்துக்காங்க. வேணுச்சேன் இங்க அதை பத்தி எழுதப்பட்டிருக்குது. அப்போ அந்த காலத்துல அது என்ன நிறைவேற்றப்படல, இந்த காலத்துல அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசு பலியாகி முடிச்சு விட்டார். ஆனா இயேசு எழுதின காலத்துல பலியாக்கப்படல. வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ நீங்க எதை படிச்சாலும் அந்த பைபிள் படிக்கும் பொழுது எல்லாமே நீங்க பார்த்து கொள்ளணும். இப்படி உங்களுக்கு செய்திருக்கிறார், கிருபையினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள், அவருடைய ஒரு சந்ததி உண்டு, அவருடைய சந்ததி. அப்ப சங்கீதத்துல நிறைய போட்டிருக்கிறது. அவர் தன்னை சுதந்திரமா ஏற்றுக்கொண்ட ஜாதிகள் பாக்கியவான்கள். அப்ப சுதந்திரவாதினா யாரு? அப்ப சொந்த ஜனங்கள் பாக்கியவான்கள் அப்ப போட்டிருக்கோம். அப்ப சொந்த ஜனமா சொந்த குமாரனுடைய வம்சங்கள். அப்ப அதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளணும். இது எனக்குள்ளதுதான் அப்படி எடுத்துக்கொள்ளணும். அப்ப நீங்க இதெல்லாம் அறிஞ்சு கொண்டாதான் நீங்க படித்துக் கொள்வது இது எனக்குள்ளதுதான் அப்படி நீங்க எடுத்துக்கொள்வீங்க. ஆமென். அப்ப நீங்க அறிந்து கொள்ளாவிட்டால் ஏதோ ஒரு கதை புத்தகமாய் படிச்சுட்டே இருப்பீங்க, பிரயோஜனப்படாது. அப்போ சொல்றாரு, ஜீவனுள்ள தேசத்துல அற்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலுக்காக அவர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு 10 பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். யார? இயேசு கிறிஸ்துவ. அன்னைக்கு இதை பிரசங்கித்த யாரா நம்புவாங்களா? பழைய ஏற்பாட்டுல இதை பிரசங்கித்த யாரா நம்புவாங்களா? இயேசு கிறிஸ்துவ யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா வெளிப்படல பாரு. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சத்தத்தை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருடைய சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, அவரை நொறுக்க இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நொறுக்க சித்தமான பொழுது அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தது. பிதாவுக்கு முன்பாக இந்த பூமியில என்னதெல்லாம், இந்த பூமியில ஒவ்வொரு மீட்பதற்கு என்னென்னலாம் தண்டனை சுமத்தணுமோ, என்னென்ன பலியெல்லாம் கொடுக்கணுமோ, அத்தனை பலிகளையும் சிலுவையில இயேசு பிதாவுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தார். வெறும் வார்த்தை மட்டும் இல்லங்க, இது எல்லாமே நிறைவேறுச்சு. நீங்க சங்கீதத்தை நீங்க இதே அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சு பாருங்க. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. அவருடைய சரீரத்தை ஒரு மனுஷன் பார்க்க முடியாதான், அவ்வளவு அலங்கோலம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், மூக்கு முடியெல்லாம் நல்லா இருக்காம, அவன் காதை கிழிச்சு, மூக்கை கிழிச்சு, கண்ணத்தை கிழிச்சு தொங்க விட்டு சரீரம் பிக்கப்பட்டு சரீரம் புதவுதையா இந்த சில இறைச்சில துண்டு துண்டா சதைப்பாங்க பாருங்க, அப்படியே சதைச்சி ஒரு ரூபத்தை வச்சா எப்படி இருக்கும்? சகிக்க முடியாது, பார்க்க சகிக்க முடியாது. அப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அதற்கு பிதாவும் தன் குமாரனை அந்த பலிக்கு பிதா ஒப்பு கொடுத்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வேதம் சொல்லுது, நம்மை இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார். பிதா தன் சொந்த குமாரனை சந்து சந்தாக சதசதையாக நச்சி பிச்சி அப்படியே கொல்ல முதல் நடக்கிறாங்க. அப்படி ஓடுவதற்கு பிதா ஒப்பு கொடுத்தார். சாதாரண ஒரு மண், ஒரு தூசிக்கு பொருந்தாத மனிதர்கள் தன் சொந்த குமாரனை, தன் மடியிலே சந்தோஷமா இருக்கிற சொந்த குமாரனை கண் முன்னால அப்படி பிரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் மீட்கப்படுவதற்கா, நீங்களும் நானும் நான் பூர்ணமா இருப்பதற்காக, தேவனை அப்பா என்று சொல்வதற்காக, தேவனுடைய பிள்ளையாவதற்காக. அதுதான் முக்கியம், தேவனுடைய பிள்ளையாவதற்காக. நீ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கேட்டு சபையில சொல்லுவோம், உன் பிள்ளையா என்னை மாற்றும் ஆண்டவரே அப்படி சொல்லுவோம். இதாவை தேவன் எப்படி யோசிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. பாருங்க, லட்ச ஜனங்கள் இருப்பாங்க, ஊழியக்காரர் நடந்து சொல்றாரு, அவரை நோக்கி கூப்பிடுங்கள், நீ எங்கள் பாவத்தை மன்னிப்பு சொல்லுங்க. என் பாவ
உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக தான் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க நம்புவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்பான்னு கூப்பிடுவீங்க, அப்பான்னு கூப்பிடுவீங்க. நான் உங்க பிள்ளைப்பா, என்னை பரிசுத்தமாய் அந்த சிலுவையில் ஆக்கினீங்களே, உரிமை பாராட்டுவீங்க. இதை விசுவாசித்தா, இந்த வார்த்தை நீங்க விசுவாசித்தா உரிமை பாராட்டுவீங்க. ஒரே பழியினால நம்மளுக்கு நித்திய மீட்பை அவர் கொடுத்தார். ஒரே பழியினால, இந்த பழியினால நமக்கு நித்திய மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய சந்ததியில ஒருவனும் குற்றம் காண முடியாது. உங்களிடத்துல ஒருவன் குற்றம் காண முடியாது. ஒருவன் உங்களிடத்துல குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டிருப்பானால் அவன் கிறிஸ்துவின் சந்ததியில அவன் நியாய பிரமாணத்துக்குரியவனாக இருப்பான். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாரே பாவம் என்று சொல்வாயானால் கிறிஸ்து பாவத்துக்கு காரணரோ என்று சொல்லுது. நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், நான் சொல்றேன், நான் கிறிஸ்துக்குள்ளதான் மீட்கப்பட்டிருக்கேன், கிறிஸ்துனால தான் பரிசுத்தமாக்கப்பட்டோம்னா என்ன ஊழியக்காரர் நீ பாவம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கிறிஸ்து பாவத்துக்கு காரணரா? அல்லவே அப்படின்னு சொல்லுது. ஆமென். நீங்க கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை ஒருவரும் குற்றப்படுத்துவதற்கு அதிகாரம் கிடையாது. நீங்க கிறிஸ்துவினால் தகுதியாக்கப்பட்டிருக்க நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்களை ஒருவரும் குற்றப்படுத்துவதற்கு அதிகாரமே கிடையாது. பிசாசே சொல்ல முடியாது, பிசாசே சொல்ல முடியாது. ஒவ்வொருவரையும் குற்றப்படுத்துகிற பிசாசே உங்களை பார்த்து சொல்ல முடியாது. உங்களை பார்த்து எப்ப சொல்லலாம் தெரியுமா? நீங்க இதை மறந்துட்டு சுய பிரமாணம், சொந்த பிரமாணம், நியாய பிரமாணம், சட்ட திட்டங்கள்ல நீங்க முயற்சி பண்ணி கொண்டிருப்பீங்கன்னா அப்ப பிசாசு சொல்லுவோம், நீ இதை பண்ணிட்ட அதனாலதான் உனக்கு இப்படி, நீ இதை செஞ்சுட்ட அதனால உனக்கு இப்படி அப்படி சொல்லுவோம். ஆனால் நமக்கா எல்லாம் செஞ்சிருக்கிற அதனாலதான் மீட்பு சொல்ல பாருங்க. அந்த சட்டத்துல ஒருவர் குற்றம் காண முடியாது. ஆமென். உங்களுக்கு ஒருவர் குற்றம் காண முடியாது. அல்லேலூயா. அப்போ குற்ற நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். இயேசு அந்த நமக்குள்ளதான் நீடித்த நாட்களாய் இருக்கிறார். ஆமென். அவன் அந்த சந்ததிக்குள்ளதான் இருக்கிறார். அந்த சந்ததி தான் நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆமென். வாழ ஆசைப்படுங்க. ஏன்? அவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படட்டும், அவர் உங்களுக்குள்ள இருந்து ஆளுகை செய்யட்டும், அவர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தட்டும், தம்மை வெளிப்படுத்தட்டும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் மாம்ச அதிலே இருக்காதீங்க. ஏன்னா நீங்க உங்களுக்குரியவே இல்லை, அந்த பழைய மனுஷன் இல்லை. பிழைத்திருக்கிறதுக்கு அவருக்காகத்தான் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். அவர் வெளிப்படுவதற்காக தான் பிழைத்திருக்கிறீர்கள். ஒரு நாள் வரும், அவர் உங்களுக்குள்ள வெளிப்படக்கூடிய நாட்கள் வரும். ஆமென். அந்த மகிமை வெளியரங்கமாய் மாறும். அது மாம்சமான யாருடைய கண்களும் காணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த மந்திரி அதை அறிந்து கொண்டனால வெறும் வேதத்தை மட்டும் வாசித்து இருந்தாங்கன்னா பல திருப்பி ஏசாயாவை படிச்சிருக்கலாம், அல்ல அந்த ரகசியம் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனா பிடிப்புங்கிற ஒருவரை ஆவியானவர் கொடுத்தபடினால் ஒருவேளை இதை ஏக்கம் கொண்டிருக்கலாம். பிடிப்பு அந்த மந்திரத்தை, இந்த சத்தியத்தை அறிவதற்கு ஏங்கி இருக்கலாம். அதனால ஆவியானவர் என்ன செய்றாரு? பிடிப்பை அனுப்பி மெனக்கிட்டு ஒரு ஆளுக்காக அனுப்பி அந்த மனிதனை மீட்பதற்காக கிரியைகளை நடத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு ஆளுக்காக அவர் அப்படி செய்வாரானால் நீங்கள் அதை வாசிக்கவும் அறிந்து கொள்ளவும் ஆசைப்படப்படுது உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பாரா? நிச்சயமா வெளிப்படுத்துவார். நீங்க ஒண்ணே செய்யணும், அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுங்கள். ஆண்டவரே சத்தியத்தை எனக்கு விளக்கி தருவதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே நீங்கள் சத்தியத்தை எனக்கு விளக்கி தரணும், அதற்காக நன்றி. நீங்க எனக்கு விளக்கி தருவீங்க, நான் சத்தியத்தை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும் என்று அதன் மேல் ஆசைப்படுங்க. நிச்சயமா நீங்க இந்த பூமியை எல்லாவற்றையும் வெற்றி பெறுவீர்கள். அல்லேலூயா. நீங்க சேர்ந்து ஒண்ணே சத்தியத்தை அறிவதற்கு ஆர்வப்படணும். அவர் செய்வாரு. இந்த பூமியில உனக்கு என்னதான் செய்யணுமோ அதையெல்லாம் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவினால உங்களுக்கு நடக்கும். அதைத்தான் பேதுரு சொல்றார். அவரை அறிகிற அறிவினால் உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவானதும் பக்திக்கு ஏதுவானதும் இந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளதும் கேட்டு உங்களை தப்பிக்கவும் பண்ணுது. வாக்கு தத்துவம் உங்களுக்கு நிறைவேற்றப்படுகிறது. எதனால்? அவரை அறிகிற அறிவினால். அந்த அறிவதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். நேரம் இருக்கும் பொழுது அதை அறிவதற்கு உங்கள் நேரத்தை செலவழிங்க. உங்க சிந்தையில அந்த சத்திய கேட்ட சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு நேரம் செலவழிங்க. இங்க எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்? எதை சிந்திக்கிறீங்க, எதை தேடுறீங்க? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுறீங்க. அதுதான் கிறிஸ்துவின் நீதி, கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நீங்க தேடுகிற எல்லாம், நான் உங்களுக்கு பிரசவிக்கிற எல்லாம் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிட்டு இருக்கிறேன். ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிட்டு இருக்கிறேன். ஆமென். இந்த பூமியை குறித்து பிரசங்கிக்கல, இந்த
பிரசங்கிக்கிறதுனா என்னத்தை பிரசங்கிப்போம்? பூமியில உள்ள சட்டத்திட்டங்களை குறித்து பிரசங்கிட்டு இருப்போம். இப்படி சட்டங்கள் இருக்குது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு இருப்போம். நான் நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன ராஜ்யத்தை, என்ன தன்மையுடையவர்கள், ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்றால் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் நம்புவதற்காக அந்த விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு பேசுகிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்காட்டு, அப்போ இதை நாம் தேடும் பொழுது, இதை நீங்க விசுவாசித்து இதற்கு நேரம் செலவழிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். பாருங்க, பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க. எம்எல்ஏ பதவி வருவதற்கு முன்பாக நம்ம எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க கடைக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பாருங்க, இது ஒரு கவனிங்க. அந்த வேலை பார்த்தா தான் அவருக்கு என்னது, சாப்பாடு இல்லாம வேலை இல்லைன்னா இல்லை. ஆனால் அவர் அதை விட்டுட்டு எம்எல்ஏ பதவியில் வந்தாலும் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு சாப்பாடு அது இல்லை. கார் அவங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுது, பாதுகாப்பு அவங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அவங்களுக்கு என்னது, இலவசமாய் கொடுக்கப்படுது. ஏன்? அவர் இப்போ எம்எல்ஏவாக ஆகிவிட்டார். அப்படி ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதான் அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேங்க. அதுல நீங்க உறுதியாயிட்டீங்கன்னா, அது நீங்க உறுதியாக பொழுதுதான் இது எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கப்படுகிறது. வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்கப்படுகிறது. வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். அப்ப நீங்க இதெல்லாம் பெறணும்னா என்ன செய்யணும்? அவங்க எப்படி அதை விட்டுட்டு இந்த பதவிக்காய் முயற்சி பண்ணி ஜெயிச்சாங்களோ, அதே போல் இந்த உலகத்தன்மை விட்டு மறந்து நான் தேவ ராஜ்யத்துல இருக்கிறேன், நான் என்ன தன்மையில் இருக்கிறது அறியதற்கு நீங்க நேரம் கொடுக்கும் பொழுது இந்த உலகத்துல எதெல்லாம் உழைச்சா கிடைக்குமோ அது எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஹல்லேலூயா. அதிகாரங்கள் உங்க கையில இருக்கும். ஆமென். நீங்க ஜெபிச்சா ஒரு ஆளுக்கு அற்புதம் நடக்கணும். என்ன, இப்ப அவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு பிரச்சனையில இருக்காங்க, வர முடியாம இருக்குது. நீங்க ஜெபிக்கீங்க, அது வரும் இயேசு நாமத்துல சொல்றேன்னு சொல்றீங்க, அது வந்துட்டுன்னா அப்படியே உங்களுக்கு நினைச்சுவாங்க, எவ்வளவோ உங்களுக்கு கொடுப்பாங்க, தானாய் கொடுக்கப்படும். நீங்க 5 வருஷம் உழைக்க முடியுது, ஒரே நாள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இதுதான் அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க. இப்போ பெரிய 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 பதவியில் இருக்கிறவங்க பாருங்க, சொல்லுவாங்க, ஐயா அந்த வேலை கிடைக்கும், சரி நான் சொல்றேன் இப்போ அப்படிம்பாங்க. போனீங்க அந்த வேலை கிடைச்சிடும், அந்த மாதிரி அப்படியே ஒரு அமௌண்ட் நினைச்சதுலாம் கொடுத்துட்டு போயிடுவோம். கேட்க மாட்டாங்க, கொடுத்துட்டே போயிடுவாங்க. அதே போலதான் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்கள். இந்த ராஜ்யத்தின் அதிகாரம் உங்கள் நாவில இருக்கிறது. ஆமென். இந்த நாவில இருக்கிற அந்த அதிகாரத்தை நீங்க பேச ஆரம்பிங்கள். ஹல்லேலூயா. நீங்க பேச ஆரம்பிங்கள், அது நடக்க ஆரம்பிக்கும், அந்த தன்மை வெளிப்படும். அமெரிக்கா. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏன் ராஜ்யத்தின் புத்திரன்னு சொல்றோம்னா, நீங்க அவருடைய பிள்ளை, அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க. அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்ட அந்த சந்ததி, அது கிறிஸ்துவின் சந்ததி, அது ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். ஆமென். அது விசுவாச சந்ததி. உங்களையும் என்னை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஏசாயாவில் குறித்த புத்தகத்துல